ஹரே கிருஷ்ணா. துரோணாச்சாரியா வந்து எங்க நம்ம சத்ரியா அவங்களுக்கு டைனாஸ்டிக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஏகலைவா என்றவர் யாருன்ற பேக்ரவுண்ட் எடுக்கலாம். அவர் வந்து நிஷாதா என்ற ஒரு கம்யூனிட்டி. அவங்க என்னன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரொடெஸ்ட் பண்ற கம்யூனிட்டி. அவங்க வரிகள் எல்லாம் கட்டவே இல்லை. வரியெல்லாம் கட்டாம இருந்து அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு சண்டை சச்சரவு அந்த கும்பல்ல இருந்தாங்க. அப்படி இருக்கிற பேக்ரவுண்ட்ல இருந்தவர் தான் ஏகலைவா. இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்தவருக்கு நம்ம போய் ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுத்தோம்னா எந்த லெவலுக்கு ரிஸ்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து பார்ட் ஆஃப் குரு இதுவே இல்லை. இல்லைன்னா அந்த நியாயமும் இல்லை அவங்களுக்கு சொல்றது. ரைட்? ஏன்னா வரி கட்டல எதுவுமே கட்டலன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்படி இருந்தாலும் கட்டலாம் இல்லையா, பண்ணணும் இல்லையா? தன்னை அழிக்க போறாருன்னு தெரிஞ்ச துஷ்டதியூன் தான். ரைட்? அவருக்கு சொல்லி கொடுத்தவரு ஏன் இவருக்கு சொல்லி கொடுக்கல? இன்னொரு கேள்வி. அவன் சத்ரியா இல்ல. பாயிண்ட் டேக்கன். சத்ரியான்றது என்ன இம்பார்ட்டன்ட்னா, இப்போ நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். அஸ்வத்தாமாக்கு பிரம்மாஸ்திரம் சொல்லி கொடுத்தாரு. ஆனா அதை வித்ட்ரா பண்ண சொல்லி கொடுக்கல. அதனால என்னன்னு எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது வந்து தனுர் வித்தைன்றது தனியா ஒரு வித்தை ஒன்றி இல்ல. அது ஒரு பேக்கேஜ். 64 பேக்கேஜ் ஆர்ட்ஸ். எல்லாமே படிச்சாதான் முக்கியம். 10th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு பிடிக்கவே இல்லை, 2 சப்ஜெக்ட் வேண்டாம், ஒரு சப்ஜெக்ட் வேணாம்னு சொல்ல முடியுமா? முடியாது. எனக்கு தேவையே இல்லப்பா, நான் காலத்துக்கும் மடிக்கவே மாட்டேன், எனக்கு ஜியாகிரபியே வேணாம் நான் நினைச்சிருக்கேன், அதனால விடுவீங்களா? விட மாட்டீங்க. ரைட்? பாஸ் மார்க்னா எல்லாம் முடிக்கணும். அதே மாதிரி இது வந்து தனுர்ன்றது ஒரு பேக்கேஜ். எல்லாமே முடிஞ்சாதான் நம்ம வந்து கம்ப்ளீட் ஆகும். சோ எதுக்கு சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் வந்து இந்த கதை வந்து என்னன்னா, ஒரு நாய். ரைட்? எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க துரோணாச்சாரியா கிட்ட. ஒரு நாய்க்கு வந்து அதோட நாக்குல வந்து 7 ஆரோ போட்டிருக்காங்க. யாரு இருக்க முடியும்? ஏன்னா அவர்தான் சொல்லியிருக்காரு. சோ அவரா இருக்குமா அப்படின்னு. அவரும் இருக்காது, அவரோட ஸ்டூடெண்ட்ஸ். உடனே வந்து அவர் இந்த மூமெண்ட்டுக்கே ஏகலைவா தான் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஏன் பண்ணப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி அந்த நாய் குலைச்சிட்டே இருந்துச்சு, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு, அதனால. அது வந்து ரொம்ப மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நம்மளோட கரெக்டா யூஸ் பண்ண தெரியலன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால அவரை யாருமா அவனுக்கு சொல்லி கொடுத்த குருன்னு கேட்கிறாரு. நம்ம படிச்சோம் இல்லையா, குரு மூலமா படிக்கணும். ஏன்னா நம்ம மென்டல் கன்காக்ஷன் எடுக்கக்கூடாது சாஸ்திரத்துல. அப்போ வந்து இவர் வந்து சொல்றாரு, நீங்கதான் மறுபடியும் அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த விரலை கேட்கிறாரு. இந்த விரலும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரீசன், அவர் இந்த மாதிரி செயல்கள் இன்னும் நினைச்சு பாருங்க, பண்ண துண்ட எந்த லெவலுக்கு ரிஸ்க் அப்படின்றது. அது பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் தான் அவர் நினைக்கிறாரு. நான் உங்களுக்கு இதோட எக்ஸ்டென்ஷன். மாதாஜி வேற யாரு இது வித்தியாசமா பண்ணுவாங்க, யாரா இருந்தாலும் அதானே பண்ணுவாங்கன்னு சிலர் நினைப்பாங்க. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, பூத பூத யக்னா அவங்களுக்கு நம்ம 5 டியூட்டி செய்ய வேண்டியது இருக்கு. எல்லாருமே 5 பேருக்கு கடன்பட்டு. யாரு? குரு யக்னா. ரைட்? நம்மளோட குருக்கு. 2வதே பூத யக்னா. அதாவது நம்ம சுத்தி இருக்கிற அனிமல்ஸ் யார் வேணா இருக்கலாம், கவோ நாயோ ப்ரொடெக்ட் பண்ற பூனை எல்லாத்துக்குமே நம்ம ஒர்க் பண்றோம். 3வது பித்ரு யக்னா. பித்ரு அவங்களுக்கெல்லாம். ரைட்? 4வது தேவ யக்னா. நம்ம வந்து தேவர்களுக்கு எல்லாம் பண்ணுவோம். ரைட்? அவங்கதான் மழையெல்லாம் கொடுத்துருக்காங்க. 5வது மனுஷ நீர் யக்னா, மனிதருக்கு. சோ இதுல வந்து பூத யக்னான்றது வெரி இம்பார்ட்டன்ட். அதுவே அவனுக்கு தெரியல. இது படிச்சிருந்தானா அதை பண்ண மாட்டான். இதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டெஸ்ட் நடந்துச்சு. கர்ணாக்கும் பண்ணாங்க. கர்ணா வந்து கூப்பிட்டு அதே மாதிரி வில்லு அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல என்ன ஆச்சு கர்ணானா, நாய் குலைச்சிட்டு இருந்துச்சு, எப்ப வேணா வந்து கடிக்கும். ரைட்? அந்த மாதிரி ஒரு பயங்கரமான நாய். உடனே கர்ணா அம்பு விடுற டைம்ல வந்து அந்த அம்பு எல்லாமே அந்த நாய்க்கு சுத்தி ஒரு அம்பு டைரக்ட் ஆச்சு, மத்த அம்புகள் எல்லாம் நாயை சுத்தி கவர் ஆயிடுச்சு. இதுதான் கர்ணனோட வலிமை. அவ்வளோ டேலண்ட். இதுக்குதான் தனுர் கரெக்டா கத்துக்கிட்டாரு. ரைட்? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. சோ இமீடியட்டா அந்த நாய் என்ன ஆச்சு, அதுக்கு எந்த விதமான ஆபத்தும் நடக்கல. ஏன்னா அது வந்து கேஜ் மாதிரி லவுண்டா லாக் ஆச்சு. ஒரு ஸ்கிராச் கூட அந்த நாய்க்கு இல்ல. அண்ட் கர்ணரும் அச்சீவ் பண்ணாரு. இது ஒரு நல்ல சத்திரியனோட குவாலிட்டி. இப்போ அர்ஜுனருக்கும் இதே டெஸ்ட் வச்சாரு. ஓகே, நாய் அங்க குலைச்சிட்டு இருக்கு, அர்ஜுனர் டார்கெட்ல இருக்காங்க, இங்க எல்லாருக்கும் பக்கு பக்கம் இருக்கு. ஏன்னா அர்ஜுனர் ரொம்ப டேலண்டட். ஆனா அர்ஜுனரோட குறி எவ்வளவு ஸ்ட்ராங்கன்னா மத்தது எதுவுமே தெரியாது. மத்தது கவனிக்கலன்னா என்னன்னா ஆபத்து நாய் மூலமா வந்து கடிக்கலாம் இல்லையா என்ற பயம் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துச்சு. துரோணாச்சாரியாலாம் அவர் கவலையே பண்ணார். எப்படி அப்படின்னா, நாய் வந்துட்டே இருக்கு, எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அர்ஜுனர் வந்து அந்த குறியிலேயே இருக்காரு. ஏன்னா கர்ணர் அதுக்கு முன்னாடியே, நாய் வரதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாரு எல்லாம். என்னடா பக்கத்துல வந்துட்டு இருக்கு, இவ்வளவு கிட்ட வந்துட்டு இருக்கு,
அர்ஜுனர் என்னடா சபலையே படல அப்படின்னு நாய் அவரை கடிக்க வர்ற டைம் அவர் ரிலீஸ் பண்ற ஆரோ, ஒரு ஆரோ டார்கெட் இருந்துச்சு, மத்த எல்லா ஆரோ அவரை சுத்தி ப்ரொடெக்ஷன் எடுத்துச்சு. சோ ஜெயிலுக்குள்ள அர்ஜுனர் போயிட்டு நாய் வெளில இருக்கு. எப்படி இருந்தாலும் அவரை எந்த விதத்தையும் அஃபெக்ட் பண்ணல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சத்ரியாவை விட ஒரு பக்தனோட குவாலிட்டி எவ்வளவு கம்பேஷன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னா அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. கர்ணர் பண்ணதும் கரெக்ட், அர்ஜுனர் பண்ணதும் கரெக்ட். ஆனா என்ன வித்தியாசம்னா, கர்ணர் ஆமா அதை எந்த ஹானியும் பண்ணக்கூடாதுன்ற நல்ல மனசு. அர்ஜுனர் என்ன நினைச்சாருன்னா, அதுக்கு என்ன ஹானியும் பண்ணக்கூடாது, ஆனா அதை ஜெயிலுக்கு போய் போடுறதுக்கு எனக்கு என்ன அருகதை, நான் ஒரு சத்திரியன், ரைட்? அதை அரெஸ்ட் பண்றதுக்கு அது என்ன பாவம் பண்ணுச்சு? அது தப்பே பண்ணலையே. நாயோட சுவாவம் கடிக்கிறது, நாயோட சுவாவம் அதாவது என்ன கொலைக்கிறது. அதை எடுத்துன்னு போய் அரெஸ்ட் பண்ற மாதிரி நான் ஒரு முட்டாளா இருக்க முடியுமா? நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா என்ன சுத்திதான் நான் அந்த ஷீல்ட் போடணும், ரைட்? நான் போய் அதை வேட்டை ஆடக்கூடாது. இப்போ சத்ரியா வேட்டை ஆடலாமா? வேட்டை ஆடலாம். பட் அர்ஜுனரோட கம்பேஷன், கருணா, சக்குருணனான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ கருணை சின்னப்பத்துல இருந்தே இருக்கு. சோ நம்ம நினைப்போம் அர்ஜுனரனா துரியோதன், திரோணாச்சாரியா பார்ஷியாலிட்டி, அப்போ ஒண்டிதான் சத்ரியாவா இருக்கணும், அர்ஜுனர் ஒண்டிதான் சத்ரியாவா இருக்கணும்னு அவர் நினைச்சதே இல்லை. எல்லா டீச்சருமே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பெஸ்ட் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. எந்த டீச்சருமே ஒரு ஸ்டூடெண்ட் பெஸ்ட் ஆகணும், மத்த எல்லா ஸ்டூடெண்ட் அழியணும், எந்த டீச்சருமே எந்த உலகத்திலுமே கலியுகத்துல கூட நினைப்பாங்க. டீச்சர்ஸ் இங்க எல்லாருமே இருக்கீங்க, இங்க இருக்கிற எல்லாருமே பாதி பேர் டீச்சர்ஸ். யாராவது நினைப்பாங்களா? என்னையே எடுத்துக்கோங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இனிஷியேஷன் எடுக்கணும், எல்லாருமே சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் திட்டுவேன், கொஞ்சுவேன், கசருவேன், கோவப்படுவேன். ஆனா இவங்க ஒண்டி ஆகவே கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். ஸ்பிரிச்சுவல் டீச்சரா இருந்தாலும் மெட்டீரியல் டீச்சர் இருந்தாலும் எல்லாருமே வளரணும். அப்படி இருக்கிற துரோணாச்சாரியா ஏன் அர்ஜுனர் ஒண்டி வளரணும்னு சொன்னாங்க? அப்படி நினைச்சதே இல்லை. யார் ஒருத்தர் பர்ஃபெக்டோ அவங்களுக்கு தான் டிசர்விங் சுச்சுவேஷன் பண்ணதால அர்ஜுனர் பர்ஃபெக்ஷன்ல ரொம்ப ஹை. அர்ஜுனரை பத்தி தப்பா ஏன் பேசுறோம்னா, அர்ஜுனரை நம்மளால தாங்கிக்க முடியல, நம்மளுக்கு பொறாம. அனசூயவே அர்ஜுனருக்கு இல்ல, நம்மளுக்கு. அர்ஜுனருக்கு பொறாம, அர்ஜுனருக்கு திமிரு, அர்ஜுனருக்கு அகங்காரம். ஏன்னா அர்ஜுனர் அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்காருன்றது நம்மளால தாங்கிக்க முடியல. இதுதான் உண்மை. இந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டோம்னா நம்ம கிருஷ்ணர் கிட்ட போவோம். ஏன்னா கிருஷ்ண கதைன்றது என்னன்னா, கிருஷ்ணர் பத்தி ஒண்டி கேட்கறது இல்ல, கிருஷ்ணரை பத்தி இருக்கிற டிவோட்டிஸ் பத்தியும் கேட்கறது. ஏன்னா கிருஷ்ணருக்கும் அவங்களோட டிவோட்டிஸ்க்கும் வித்தியாசமே இல்லை. அவர் தான் சென்டரா இருக்காரு. பாண்டவர்கள்ல இருந்து கிருஷ்ணரை பிரிக்க முடியாது, நம்ம யாரையுமே பிரிக்க முடியாது. யாரு பாண்டவர்கள்ல இருந்து பிரிக்க முடியாது, நம்ம கோபிகள்ல இருந்து பிரிக்க முடியாது. இன் ஒன் லைன் பக்தர்கள்ல இருந்து கிருஷ்ணருக்கு பிரிக்கவே முடியாது. அதனால பாகவதம் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டோல 7 சாப்டர் வரைக்கும் கிருஷ்ணா பேரு கூட ரொம்ப வராது, அவர் பேச்சே அப்பந்தான் வரும், ரைட்? எப்போ அஸ்வத்தாமம் கொலை பண்றச்சே இது பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கு பாருங்க. மறுபடியும் அர்ஜுனரை கூட்டிட்டு போவாரு அஸ்வத்தாம பிடிக்க, அப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆறாரு கிருஷ்ணர். ஆனாலும் ஃபர்ஸ்ட் அண்ட் ரொம்ப டீப்பா 10th கேண்டோல. ஆனா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து படிக்கணும். எதுக்குன்னா கிருஷ்ண கதைன்றது கிருஷ்ணர் பத்தி மாத்திரம் இல்லை, கிருஷ்ணரோட டிவோட்டிஸ் பத்தியும் இருக்கு. பகவத்கீதாவை சொன்னது கிருஷ்ணரா, பாகவதம் கிருஷ்ணரை பத்தி கதை, அவரை பத்தின ஆக்டிவிட்டிஸ், அவரோட டிவோட்டிஸ் பத்தி ஆக்டிவிட்டிஸ், இது ரெண்டுமே வேற வேற இல்லை. சோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரு ஏகலைவா, ஏன் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு, கர்ணர் யாரு, அர்ஜுனர் யாரு. இதனால நம்ம எந்த பொருளை பேசுறதுக்கு முன்னாடியும் அதோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சது கம்பெனி, இல்லைன்னா நம்மளுக்கு தெரியவே தெரிய சான்ஸ் இல்லை. சோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஸ்டோரி நல்லா இருந்துச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே அது கிருஷ்ண கேட்டதே இல்ல மாதாஜி. story. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. டிஃபரெண்டா இருந்தது கதை. தேங்க்யூ. மாதாஜி 3 பேரையும் 3 குணத்துக்கு சொல்லலாமா மாதாஜி? உங்க குணத்துல சொல்லலாம். சத்துவ குணம், ஆமா, தியரி ஏகலைவா தமோகுணம், சத்துவ குணம், ரஜோ குணம், அண்ட் சாத்வ. இவர் சுத்த சத்வம் இன்ஃபேக்ட் ஆக்சுவலி அபவ். பட் நம்ம சொல்லலாம் வெரி பியூட்டிஃபுல்லி brought up பிரபு, வெரி வெரி நைஸ் ரியலைசேஷன். அண்ட் இன்னொரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கதையில இருந்து நம்ம எப்பவுமே நம்ம சூப்பர்ஃபிஷியலா, எனக்கு எப்போ துஷ்டத்யும்னாக்கே துரியோதன் தன்னை கொலை பண்ண போறான்னு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு சொல்லி கொடுக்குற லெவலுக்கு இருக்கிறவன் எப்படி தப்பு பண்ணுவாரு அப்படின்ற திங்கிங் வந்துச்சு. சோ எல்லாமே நம்ம இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதோட ஆன்சர் ஸ்கிரிப்சர்ஸ் கொடுக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. ஆனா அந்த பதில் நம்மளா ஆன்சர் பண்ணக்கூடாது. கேள்விகள் நம்ம மனசு யூஸ் பண்ணலாம்,
இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா அதோட பதில் நம்ம மனசு சொன்னா அது தப்பா இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு குரு வேணும், சாஸ்திரங்கள் வேணும். சரியா? இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி.